10 பேர் உயிரிழக்க காரணமான ரயில் விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றிய விவரங்களை முப்பரிமாண தொழுதிரை மூலம் விளக்கமாக இப்போது பார்க்கலாம். ஆனைக்கல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த விபத்து நடந்திருக்கிறது. ஆனைக்கல் தமிழக எல்லை பகுதியிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலையும், பெங்களூரு கண்டோன்மெண்ட் பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கிறது. இன்றைக்கு விபத்தை சந்தித்த ட்ரெயின் பெங்களூரு எர்ணாகுளம் இடையே ஓடக்கூடிய பெங்களூரு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில். ஒவ்வொரு நாளும் காலை 6:15 மணிக்கு அது பெங்களூரில் புறப்படும். 3:30 மணிக்கு எர்ணாகுளம் போய் சேரும். தருமபுரி, ஈரோடு, சேலம், கோவை, பாலக்காடு, திருச்சூர் வழியாக எர்ணாகுளம் போய் சேரும். இன்று காலை 6:15 மணிக்கு ட்ரெயின் பெங்களூரிலிருந்து புறப்பட்டு 7:35 மணிக்கு ஆனைக்கல் வருகிற பொழுது இந்த விபத்து நடந்திருக்கிறது. விபத்துக்கான காரணங்களாக பல சொல்லப்படுகின்றன. ஒன்று, தண்டவாளத்தில் பாறை இருந்திருக்கிறது, அதன் மீது மோதி ரயில் தடம் புரண்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, அதிவேகமாக அந்த ரயில் வந்ததனால் விபத்து ஏற்பட்டதாக இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, ட்ரெயினில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு இருந்திருக்கலாம், அதனால இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் மொத்தம் D6 இருந்து D14 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 பெட்டிகள் தடம் புரண்டிருக்கின்றன. இதில் D8 பெட்டி தான் அதிகமான சேதாரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. 9 பேர் பலியாகி இருக்கிறார்கள், 16 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அருகில் இருக்கிற மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனைக்கல் அப்படிங்கிற பகுதி தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கிறதுனால அந்த 2 மாநிலத்தைச் சேர்ந்த ரயில்வே துறை அதிகாரிகள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மீட்பு பணியில் காலையிலிருந்து ஈடுபட்டு வருகிறாங்க. ஈரோட்டிலிருந்து கிரேன் கொண்டு வரப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகிறது. அதே போன்று காயம்பட்டவர்கள் அருகில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.